அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டி ஐஸ் தாங்க செஞ்சுருக்கோம். இத ஒரு டைம் வீட்ல செஞ்சு குடுத்தீங்கன்னா, அப்புறம் கடையிலேயே வாங்கி குடுக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா வீட்லயே டக்குன்னு 3 பொருள்ல வந்து இந்த கேண்டி ஐஸ் வந்து செஞ்சிரலாம். வாங்க இப்ப இந்த கேண்டி ஐஸ் வந்து எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க எப்படி எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரேப்ஸ வந்து நல்லா கழுவிக்கங்க. நல்லா கழுவிட்டு இத ஒரு 2 டைம் நல்லா கழுவிக்கோங்க. அப்பதான் அதில உள்ள தூசு மண்ணெல்லாம் போகும். அதனால 2 டைம் கழுவிட்டு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேன் இத வந்து. இதுக்கு வந்து 3 பொருள் போதுங்க. லெமனு, அப்புறம் வந்து சர்க்கரை வந்து கிரேப்ஸ் இந்த 3 போதும். இப்போ வந்து நான் இந்த ஜார்ல வந்து இந்த கிரேப்ஸ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில ஒரு 1/4 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கங்க. இப்போ இத பல்ஸ் மோட்ல குடுத்து அரைக்கணும். அதாவது அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோட்ல குடுத்து ஓட விட்டுக்கங்க. ஓட விட்டுட்டு இந்த பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஜல்லடை வச்சுட்டு, இதில நான் வந்து வடிகட்டிக்கிறேன் இத வந்து. இதோட வந்து ஒரு பாதி லெமன் வந்து புழிஞ்சுக்கங்க. அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. லெமன் வந்து கண்டிப்பா புழியணும். புழிஞ்சிட்டு இப்போ இத நல்லா வடிகட்டி எடுத்துட்டு, இந்த சக்கைய வந்து தூர போட்டுருங்க. இப்போ பாருங்க, இப்போ இத வந்து ஒரு இந்த மாரி ஐஸ் மோல்டு இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து நான் வந்து இத வந்து ஊத்திக்கிறேன். இதில வந்து தண்ணி வந்து ஊத்திக்கணும். அது வந்து தண்ணி வந்து இப்போ வந்து ஜூஸ் வந்து இப்போ இந்த 1 கப்புனா, அதில இன்னும் 1 கப்பு வந்து தண்ணி வந்து ஊத்திக்கணும். ஊத்தி நல்லா கலந்துட்டு, சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம், இந்த மாரி ஐஸ் மோல்டுல வந்து ஊத்தி வச்சுடுங்க. லெமன் வந்து ரொம்ப வேண்டாம். ஒரு பாதி லெமன் போதும். பாதி லெமன் புழிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கிறதுனால ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இத நான் வந்து இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வச்சேன். மறுநாள் காலைல 10 மணிக்கு தாங்க எடுத்தேன். பாருங்க, ஏற்கனவே 3 வந்து காலி ஆயிடுச்சு. வீட்ல இருக்கு ஆல்ரெடி. இப்போ இந்த 3 தான் இருக்குது. இப்போ இது எப்படி வந்திருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாவும் நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில வாங்குற கேண்டி ஐஸை விட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் கலப்படமும் இல்லாம நம்ம செய்றதுனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது வந்து. கண்டிப்பா நீங்களும் இது மாரி உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுத்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுமாரி அடிக்கடி நம்ம வீட்ல இத வந்து ரொம்ப சிம்பிளா, ஈஸியாவும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்ப அடுத்து வந்து நன்னாரி லெமன் சர்பத் ஐஸ் வந்து எப்படி செய்றது சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ஐஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து நன்னாரில வந்து செஞ்சேன். இது எப்படி செய்றது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில வந்து 2 லெமன் வந்து நான் வந்து புழிஞ்சுக்கிறேன். இந்த லெமன வந்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப புழிஞ்சிடாதீங்க. அப்புறம் கசப்பு தட்டும். அதில வந்து கசப்பா இருந்துச்சுன்னா, பிள்ளைங்க வந்து ஐஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. லைட்டா கசப்பு இருந்தா கூட நம்ம பிள்ளைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால ஓரளவு நல்லா புழிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். இது புழிஞ்சதுக்கப்புறம் இதில வந்து நன்னாரி வந்து நம்ம வந்து ஊத்திக்கலாம். இப்ப இது புழிஞ்சாச்சு. அடுத்து வந்து கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாட்டு உப்பு வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பாருங்க, இந்த நன்னாரி வந்து எங்கள் ஊர்ல வந்து கிடைக்கும். அலிபாபா நன்னாரி. இந்த நன்னாரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து. எங்க ஊர்ல நாங்க இதுதான் வாங்குவோம். இப்ப இத வந்து அ உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாரி ஊத்திக்கங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இப்ப தேவையான அளவு தண்ணி வந்து ஊத்திக்கலாம் இத. 1 1/2 கப்பு தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் நான் வந்து. ஃபர்ஸ்ட்டு இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு, இதில 1 1/2 கப்பு தண்ணி வந்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா கரைச்சுக்கங்க இத. உப்பு அப்புறம் இனிப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இத வந்து ஐஸ் மோல்டுல வந்து திரும்ப வந்து இதையும் ஐஸ் மோல்டுல ஊத்தி விட்டுறலாம். இதுவும் அதே மாரி தாங்க. இப்போ காலைல 10 மணிக்கு வச்சீங்கன்னா, நாளை காலைல 10 மணி எடுத்து பாருங்க. நல்லா கெட்டியாயிட்டு நல்லாருக்கும் ஐஸ் வந்து. இப்போ இது எல்லாத்தையும் ஊத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரீசர்ல வந்து இத வந்து வச்சிரலாம். ஃப்ரீசர்ல எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம வந்து இது ஐஸ் பெட்டில அந்த மாரிலாம் வைக்க வேணாம். ஃப்ரீசர்ல வச்சா போதும். இப்போ நான் வந்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன். பாருங்க, ஃப்ரீசர்ல வச்சுட்டு இத அடைச்சிட்டு
நான் வந்து எப்போவுமே 1 தான் யூஸ் பண்ணுவேன். 1ல தான் வச்சுருப்பேன். இந்த ஃப்ரீசர் இந்த மோடு வந்து 1ல தான் எனக்கு வந்து எப்போவுமே இருக்கும். இப்போ நான் இதை வந்து 4ல வந்து வச்சுக்கிறேன். 4ல வச்சுட்டு 4 காலைல எடுத்து பாருங்கள். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஐஸ் வந்து. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஐஸ் செஞ்சு கொடுக்குறது வந்து நம்ம வெளில வாங்கி கொடுக்குறது இப்படி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஈஸியும் கூட. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஐஸ் வந்து கேண்டி ஐஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கேண்டி ஐஸ் வீட்டிலேயே செஞ்சிட்டோம்.